ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக எதுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி காஜி மாஸ்டர் வந்து ஃபஸ்ட் டே வந்து நான் அது என்ன கடலூரா அது என்ன ஊர் திருவள்ளூர் அங்கே போயிருந்தேன்னா, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் செகண்ட் டே பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்துருந்தாங்க. அப்போது வந்து சென்னையில் என்ன ப்ரோக்ராம்னா யூத் செமினார். ஆனால் இந்த யூத் செமினாருன்னு சொல்கிறாங்க. யூத் செமினார் என்ன பண்ணாங்கன்னா, ஆல்வேஸ் டாக்கிங். தியானம் பண்ணுற இடத்துல யாராவது பேசின்னு இருப்பாங்களா? நல்லா திட்டு வாங்கிச்சுங்க. எனக்கு நான் எதுவும் பேசலை, ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணேன், என்ன பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்த்துக்கலான்னு. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு கூட அந்த யூத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் ஃபுல் ப்ரொடெக்ஷனு, ஃபுல் ஃபோக்கஸ்ஸு, கேமரா எல்லாமே அவங்களுக்கு தான். எங்களை பார்த்தா எப்படி இருக்குது சொல்லுங்களேன். காமெடியாக சொல்லணுன்னா, நாங்களாம் என்ன பழைய பூத்தா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்களாம் யூத் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். ஸோ இந்த யூத்தை நீங்கள் நம்பாதீங்க, பியூட்டியை தான் நீங்கள் நம்பணும். பியூட்டினா யார்? நாங்கள் தான். ஸோ பியூட்டி தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். பாருங்கள், நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் இந்த யூத்து பாருங்கள், என் நேரம் உட்காந்து பேச வேண்டியது, அதுக்கப்புறம் உட்காந்து செல்ஃபோனை நோண்ட வேண்டியது, ஊர் சுற்ற வேண்டியது. பியூட்டி சூட் கூட தான் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆசிரமில் ஒரு தியானம் நடக்கும் போது நடந்துக்கிட்டுக்கு அந்த நேரத்தில் தோணன்னு பேசி தியானம் பண்ணும்போது இல்லை, ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அது மாதிரிலாம் பண்ணும்போது தோணன்னு பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நல்லா திட்டு வாங்கினாங்க. மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் சில பேர் மட்டும் இப்படி பண்ணாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாட்டீங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து வரும்போது, அதான் சாட்டர்டே, நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்தேன். யூத்தில் வந்தால் இங்கே உட்காரணும், நீங்களும் அந்த சைடு போங்க அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக வந்து என்னை யூத்துன்னு நினச்சி தான் என்னை அங்கே உட்கார வச்சாங்க. ஆனால் அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் வந்து சில பேர் வந்து ஹார்ட்ஃபுல்னஸில் ஹார்ட்டே இல்லாமல் இருக்காங்க. அது ஏன்னே எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லலை, சில பேர். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் எடுத்து அங்கே உட்காருங்க, என் மேலே என்ன காண்டுன்னு எனக்கு தெரியாது. என் மேலே இல்லை, நிறைய பேர். நான் தான் சொன்னேனே, கம்முன்னு இருந்தேன். நான் தான் அங்கே ஒருத்தங்க ஒரு 2-3 பேர் பயங்கரமாக சண்டையை போட்டாங்க. ஆக்சுவலாக என்னங்க, யூத்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து நடுவில் அந்த யூத்தில் உட்கார வச்சுருவீங்க, கல்யாணம் ஆனவங்களெல்லாம். எங்களை மட்டும் ஓரம் கட்டுங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ஹேண்டிகேப்டாக என்னன்னு தெரியல, தப்பு. ஆனால் அவங்க வந்து இந்த அழகாக அந்த சோஃபா மாதிரி இல்லை, ஒரு சேர் மாதிரி அழகாக போட்டு கீழே உட்காந்துருந்தாங்க. நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கிற, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தாங்கி நடந்தனால நான் அது மாதிரி சொல்கிறேன். எனக்கு தெரியல எனக்கு என்ன இதுன்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க. பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க. பின்னாடி வேற ஒருத்தங்க என்ன முதுகில் குத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே முன்னாடி உட்காந்தவங்களுக்கு வந்து இப்படி உடம்பு ஏதோ ஷேக் ஆகுது. அவங்களுக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியல. கேட்கலான்னு பார்த்து நான் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொன்னேன். அவங்க எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ண முடியும்? இவங்க வந்துட்டு என்னென்னு கேளுன்னு என்னால் தியானமே பண்ண முடியல. அதுவும் இந்த ஓவர் வெயிட் போட்டேன்னா என்ன ஆச்சுன்னா, கீழே சப்பலங்காட்டு போட்டு உட்காடுறேன்.
உட்கார முடியல. பலூன் நம்மளை பம்ப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஒரு சத்தம், அந்த மாதிரி ஒரு சத்தங்க. ஐயோப்பா, அப்பதான் நினச்சேன், ஐயோ பிரீத்தி வெயிட்டை போட்டுட்ட, அப்புறம் உன்னை வச்சு செஞ்சுருவாங்க ஹாஸ்பிட்டலில், தயவு செஞ்சு அந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணு, பழைய மாதிரி எல்லாத்தையும் ஆரம்பி அப்படின்னு எனக்கு வந்து அப்பப்போ வந்து என் மனசு சொல்லிகிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் சொல்லுவேன், என் மனசோட தான் கேட்பேன். அப்போது மனசு சொல்லிகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நல்ல உள்ளங்கள் வந்து எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க, பிரீத்தி நீ எப்படி இரு, நீ இப்படி இருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு பார்த்தா அந்த பாவம் அந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா எனக்கே கோவம் வந்துச்சுங்க. யூத்துன்னு சொல்லிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கவங்க பாதி பேர், ஒரு கால்வாசி பேர் வந்து அந்த காலேஜ் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த காலேஜ் பசங்க தான் வந்து உட்கார வச்சதுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாதி வாலண்டியர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எங்களை வந்து திரைக்கும் நான் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு இருந்தேன், என்னை வந்து செகண்ட் ரோவில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு ஏன்னா தாஜி மாஸ்டர் பற்றி தெரியாது, அவரோட ஹார்ட்டு தெரியாது, அவரோட சோல் பற்றியும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து 100% சொல்கிறேங்க, அங்கே வந்து குட் வைப்ரேஷன் 10,000க்கு மேலே கோடி அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த மாஸ்டர்கிட்ட பேசியிருக்கேன், பாபுஜி மாஸ்டர்கிட்ட. நான் அவரோட சிலைக்கிட்ட உட்காந்து தான் நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அப்புறம் அவர் கண்ணை பார்த்து, எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன்ல சாமி கும்பிடும்போது கண்ணை பார்த்து தான் பேசுவேன்னு. ஸோ கண்ணை பார்த்து பேசிவிட்டு ஜாலியாக அதுக்கப்புறம் தியானம் பண்ணிவிட்டு, இல்லைன்னா டைம் இல்லைன்னா பேசிவிட்டு மட்டும் போயிடுவேன். சுத்தமாக டைம் இல்லைன்னா அப்படியே நான் போயிடுவேன், வந்துட்டு பேசுவேன், இப்படி தான். ஆனால் 2 நாளாக அந்த இடத்துல எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன தெரியும், அலோவ் பண்ணல. அங்கே ஃபுல்லாமே லாக்டு இருந்தது. நான் வந்து அது மாதிரிலாம் பெர்மிஷன் இல்லாமலாம் உள்ளே போக மாட்டேன் நான், ஏன்னா எங்கள் அம்மா என்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் அப்படின்னு பார்த்தா அந்த பாபுஜி மாஸ்டரோட பேசி நான் வேணுனது அத்தனையுமே எனக்கு நடந்தது. ஏன்னா ப்ளஸ் ஓவராக சொல்ல நிறைய பேர் சொல்கிறாங்க, சொல்லாத வயிற்றுச்சல் போடுவாங்கன்றாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லலை, இருக்குது. ஆனால் நான் வந்து நல்லது செய்கிறதுனால யாரும் என்னை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ நான் இப்போ பிரார்த்தனை பண்ணதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் சண்டே அன்றைக்கும் அங்கே லாக்கில் இருந்தது நான் போகிற இடம். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பேக் சைடு கேட்டுக்கு வழியாக வரும்போது அங்கே ஒரு சமாதி இருந்தது. அதில் யாருக்குன்னு நான் செக் பண்ணல. ஆனால் அதில் இருக்க வேர்டிங்ஸ்லாம் எனக்கு நான் சின்ன வயசில் எழுதின அதே வேர்டிங்ஸ் அதில் இருந்தது. ஸோ எனக்கு லவ்னா சின்ன வயசுலேருந்து அந்த ஹார்ட்னால் பிடிக்கும், எங்கள் பாப்பாவுக்கும் பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் எல்லா திங்ஸும் என்னோடய கோலத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹார்ட்டின் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க அந்த கட்டில், எங்கள் பாத்ரூமில் இருக்க அந்த டைல்ஸு, எங்கள் ஹாலில் இருக்க அந்த டைல்ஸு, ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கும் அது. ஸோ அப்போது கரெக்டான டைமுக்கு நம்ம போய் சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல் அதுதான் எப்பவுமே நினச்சிப்பேன். நான் அங்கே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, சாரி இப்போ தான் சாப்பிட்டேன், அதான் கொஞ்சம் அப்படி வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது சான்ஸே இல்லைங்க. நான் ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் உட்காந்தேன். ஆனால் நான் எப்போயுமே அசால்ட்டெல்லாம் நினைக்க மாட்டேன், 100% நம்புவேன். அதுதான் உங்ககிட்டே சொல்கிறேன். நீங்கள் வந்து சும்மா அந்த விளக்க டிங்குன்னு நிறைய இடத்துல வந்து விளக்குன்ற பாருங்க, பெல்லை வந்து அப்படியே காதில் வந்து கொயின்னு வந்து உணர மாதிரி அடிப்பாங்க. கோவிலாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி. ஆனால் அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. நீ பெல்லை அடித்தா சாமி வந்துடுவாங்களா? சத்தியமாக சொல்கிறேன், சாமிலாம் வரமாட்டாங்க. ஹார்ட் பியூராக இருக்கணும், அடுத்தவங்க அழியக்கூடாதுன்னு நினைக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் இது 2 கான்செப்ட் இருந்தால் போதுங்க இந்த உலகத்தில் ஓரளவுக்கு சர்வே பண்ண. அப்புறம் ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, நானும் சின்ன வயசுலேருந்தே இது தான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவும் இது தான் சொல்லுவார். ஓகேவா? அது பார்த்திங்கன்னா மாஸ்டரும் அந்த வார்த்தையை அடிக்கடி அவரோட ஸ்பீச்சில் நான் கேட்பேன். நான் நிறைய விஷயம் அவரது அந்த ஸ்பீச் கேட்கும்போது நான் ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே மேட்ச் ஆகிருக்கேன். சீரியஸாக 100% சொல்கிறேங்க, எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகிருக்கேன். ஏதோ ஒரு 2-3ல் ஒரு 85ன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் எல்லாமே மேட்ச் ஆகிருக்கனால எனக்கு வந்து சரி ஓகே, அவர் நல்லதுக்கு சொன்னார் கெட்டதுக்கு சொன்னார் எனக்கு தெரியாது, அவர் தான் ஞானி அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. எனக்கு நான் தான் ஞானி,
அது மாதிரி ஒருத்தவங்களும் அவங்கவுங்க தான் ஞானி, ஓகேவா? ஏன்னா நிறைய விஷயம் மேட்ச் ஆச்சு. ஸோ ஓகே ஃபைன், நம்மளுக்கும் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய லைஃப்பில் நான் சொல்கிற அந்த மனசு சொல்கிற மாதிரி தான் நான் கேட்டு இது வரைக்கும் லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே உட்காந்து நல்லா தியானம் நல்லா வைப்ரேஷன் இது. சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு நான் பாட்டு உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே தியானம் பண்ணதுக்கு அன்றைக்கி சண்டேலேருந்து செம்ம வேறு லெவலில் எனக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு அங்கே நிறைய விஷயம் எனக்கு ஆக்சுவலாக இது எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 நாளாக அந்த இடத்துக்கு போகல. நல்லா கேட்கும், 2 நாளாக அந்த இடத்துக்கு போகல. சரி பூட்டி இருந்ததுன்னு நான் வந்து அங்கே சரி தியானம் முடிச்சுட்டு மார்னிங்கு அவர் ஸ்பீச்சு வந்து அவர் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்தேன். ஆக்சுவலாக அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட பிஏ மாதிரி ஒருத்தங்க மைக்கில் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க இது மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா மற்ற மாஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது நிறைய பேர் வந்திருக்காங்களாம், எவ்வளோ பேர் வந்திருக்காங்களாம். ஆனால் தாஜி மாஸ்டர் வந்திருக்கும் போது இதுதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் 5000 பப்ளிக் பீப்புளு, 1000 பேர் சோஷியல் மீடியா. ஸோ 2த்துலேயும் நான் இருக்கேன், பப்ளிக் பீப்புள் ப்ளஸ் சோஷியல் மீடியா. ஸோ அப்போ எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. நம்மளெல்லாம் வாழ்த்துறாரே சொல்லிட்டு சரி எப்பயும் போல் அந்த தியானத்தை முடிச்சுட்டு அப்போ நான் எந்திரிச்சு வெளியே வரும்போது ஒரு லேடி வந்து நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மனசு ரொம்ப வலிக்குமே, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா அது என்ன பண்ணுறது, மாற்ற முடியாது, அது என்னோடய பிறப்பில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, சரி வாங்க உங்களுக்கு நான் வேணால் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கோங்கன்னாங்க. அவங்க ஃபஸ்ட்டு தயங்கினாங்க, ஏன்னா அடுத்தவங்கள பிடிச்சி தான் அவங்க நடந்து போனாங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு மனசு கேட்காம தான் எல்லோ கலரில் சாரீ கட்டியிருந்தாங்க, காட்டன் சாரீ, ஒல்லியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ வந்து மாஸ்டரோட பிஏ வந்து அலௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பத்மாவதி இந்த இடத்துக்கு வரவுன்னு அவங்களோட ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணலை, இப்போ தானேங்க நானே லேர்ன் பண்ணுறேன். ப்ராக்டிஸ்க்கு அங்கே வந்து அபியாசி, அதுவே நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மாற்றி ஒரு வேர்டை சொன்னேன்னா அது வேறு மாதிரி ஆகிடும், இல்லை தப்பாக போய்டும் இல்லைங்க. சரிங்க, அந்த கதையை அப்படி பட்டுருங்க. அப்புறம் அவங்க அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ஃபைன். நம்மளை இது மாதிரி எப்போ சொல்லுவாங்க அங்கே ஒர்க்குக்கு, ஒன்று தைக்கிறதுக்கோ இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்கு தைக்கிறதுக்கோ கூப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒர்க்குக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து பிடிக்கும்னா ஜெனரலாக சொல்லிவிடுவேன். அதுதான் நான் இந்த மறைமுகமாக அந்த செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புறது, அதுக்கப்புறம் மறைமுகமாக எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சோகக்காரங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. சோகக்காரங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் நெய்பர்ஸ் நான் கண்டுபிடிச்சது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அந்த கதையும் அப்படி விட்டுருங்க, இந்த கதையை முடிச்சிடுறேன், எனக்கு நடுநடுவில் பேசிகிட்டு இருந்தேன்னா இது மறந்துடுவேன் வேறு, அப்புறம் யாருன்னா எடுத்து கொடுக்கணும், யார் எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், எதுக்கு ஷேக் ஆகுனா கையில் வச்சு செல்ஃபியில் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய இது அங்கே சார்ஜ் போட்டுட்ருக்கேன் லைட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு அவங்க கேட்டாங்க இது மாதிரி இந்த உள்ளே வந்து சர்வீஸ்லாம் பண்ணலாமாமே, எனக்கு ரொம்ப ஆசைமா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, உங்களால் நடக்க முடியலன்றீங்க, மூச்சு வாங்குதுன்றீங்க, நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க, அப்படியாவது யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரிம்மான்னு சொல்லிட்டு செப்பலை வேறு எங்கே வச்சேன்னு தெரில அவங்களுக்கு, எங்கே வச்சேன்னா அங்கே வச்சேன்னா இங்கேம்மா வச்சேன் எனக்கு அப்படின்னாங்க. சரி இருங்க, பொறுமையாக நீங்கள் போய் முதல்ல சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் ஒருத்தவங்களை பார்த்துட்டு ஹாய் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ஓகே உங்கள் ஃப்ரெண்டு என்ன. அப்புறம் அவங்க சொன்னாங்க 2 பேருமே அந்த ஃப்ரெண்ட்ஸை ஒரு நம்மளை பிடிச்சவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வர தெரியுமா, ஐயோ அந்த சந்தோஷம் எனக்கு ஃபீல் பண்ணதுனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க சொன்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, நீங்கள் பார்த்துக்கிறேன்னா நான் போகிறேன், இல்லைன்னா நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன் சாப்பாடுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. நான் சரி அவங்ககிட்ட ஹோல்டர் பண்ணிட்டு நான் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு. ஆக்சுவலாக விசஸ் வாஷில் வந்து என்னால் நிறைய தேய்க்க முடியாதுன்னா நின்றுட்டு என்னால் தேய்க்க முடியாது, உட்காந்துட்டு நம்ம எவ்வளோ வேணால் தேய்க்கலாம். ரெண்டாவது அந்த பாத்திரம் வளர்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தனியாக நம்ம மட்டும் பண்ண மாட்டோம், 20 பேர் அங்கே பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு ஜாபு. அதில் எனக்கு என்ன தெரியுமா, தண்ணி வந்து எடுத்து நல்லா தேய்க்கணும், அவ்வளோதான். அது கூட நம்மளால் பண்ண முடியாதா, ஜாலியாக இருக்கும். ரெண்டாவது அன்றைக்கி எனக்கு பிடிச்சவங்களால நான் பார்ப்பேன்.
என் மனசுக்கு பிடிச்சவங்கள, என் மனசை குளிர் பண்ண ஒரு ஆளுங்க, சில்லுன்னு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசை சில்லுன்னு ஆக்கின ஒரு ஆளுங்களை வந்து பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேனே பாபாவ். ஏன்னா நான் சொன்னால் எனக்கு பிடிக்காதவங்க அவங்க போய் நேராக போய் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துறாங்க. அது எதுக்கு? பாவம் இல்லை. அதனால் நான் சொல்ல மாட்டேன், யாரை நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் நான் வந்து அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வருவேன். அப்புறம் ஏதோ என்னால் முடிஞ்சது அங்கே ஒர்க் முடிச்சுட்டு சரி. அதுக்கப்புறம் பார்த்தா வளர்க்கிட்டே இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் சேர் இல்லை, என்னை எந்திரிக்க சொன்னாங்க. நானும் எந்திரிச்சேன். பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சவங்க நான் பேசுகிறதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. இல்லை கோச்சிட்டு வேறு போயிட்டாங்க. நான் உனக்காக வெயிட் பண்ணேன், நீ வரமாட்டிக்கிறேன்னு. அதுக்குள்ளே இவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க, புதுசாக இருக்கிறவங்க. நான் என்ன தான் பண்ணிட்டோம், அங்கே போட்டோமா இங்கே போட்டோமான்னு நடுவில் உட்காந்தா நடுவில் சேர் இல்லாமல் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. அப்போது மாஸ்டரே சொல்கிறாரு, போதும் நீ வீட்டுக்கு போ, நிஜமாலே எனக்கு கை வலிச்சதுங்க, தெரியாமல் தட்டை வர தூக்கிட்டேனா, அதனால் அந்த தட்டெலாம் பயங்கர வெயிட்டாக இருக்கும். அதுவும் அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது எல்லாம் போய் ஒன்றா ஜாம் ஆகிடுமா, எடுக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக வலிக்கும். அப்போ நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து கம்முன்னு உட்காந்தா அடுத்தவங்க பேசுறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம்பு காதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி காது மேலே சுவைங்கன்னு ஒன்று விழுந்துடும். அது பேர் எங்கள் பாப்பா சொல்லுவாங்க ஒட்டி கேட்குறம்மா. ஒட்டி கேட்குறமா என்ன தெரியுமா, மேலே எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு பேய் இருக்குது, ரத்த கட்டேரி. அடுத்தவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறதுலேயே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது. அந்த ரத்த கட்டேரி என்ன பண்ணோன்னா, அடுத்தவங்க வீட்டில் சண்டை போட்டாலும் சரி, கொஞ்சிக்கிட்டாலும் சரி, கதவுக்கிட்ட உக்காந்து இப்படி பார்க்கும். அதான் நான் ஸ்டார்டிங் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் நான் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் மேலே, இல்லைன்னா அழகாக வீடியோவில் எடுத்து காமிச்சிருப்பேன், ஃபோட்டோவில் மட்டும் இது பண்ணி. சரி விடுங்க அந்த கதையை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அந்த மாஸ்டர் சொல்லிட்டாரு நமக்கு வந்து ஒர்க்கு போதும், கை வலிக்கும்னு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் போனேன். போயிட்டு அங்கே போய் உக்காந்து உள்ளே போனால் எல்லோரும் உள்ளேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அங்கே ஒரு திவான் மாதிரி போட்டிருந்தாங்க, ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி, ஃபுல்லாக வுட் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு மாஸ்டர்கிட்ட பேசிவிட்டு பாபுஜி மாஸ்டர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் அதில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே என்ன பண்ணலாம், போய் உட்காரலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என் மனசு வச்சு போய் உட்காரப்போ, நீ உட்காராம வேறு யார் உட்கார போகிறான்னு எனக்கு கேட்ட மாதிரி இருந்தது. சரி பாபுஜி எனக்கு பர்மிஷன் கொடுத்தம்போது வேறு யார் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லை, நான் நிறைய சோல்கிட்ட பேசுவேன், அவர்கிட்டே நான் பேசினேன். அதனால் அவர் தான் எனக்கு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணேன். அப்போ கூட என் பக்கத்தில் வந்து இன்னொருத்தவங்க வந்து உட்காந்தாங்க. ஏன்னா அந்த லேடியோட பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாஷாக விளாடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், கார்லாம் வச்சு ஓட்டி ரொம்ப இது பண்ணாதீங்கம்மா, ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க சில வாலண்டியர்ஸு, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் குழந்தைங்கள உட்கார வச்சு விளையாடுங்க, இல்லைன்னா தியானம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அது அவங்க என்னமோ தப்பாக நினச்சிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து தியானம் பண்ணலான்னு உட்காந்து பாருங்கள். அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி ஆமாம்மா நான் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து உட்காந்துட்டு சும்மா காலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து முதல்ல தியானம் பண்ணேன். தியானம் பண்ணி கரெக்டாக எந்திரிக்கிற நேரத்தில் எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் யாராவது பேசுகிறது என் காதில் விழும், ஆனால் என் மனசுக்கு அது தெரியாது. என் கவனம் ஃபுல்லாக இதில் இருக்கும், ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னோடய ஹார்ட்டில் இருக்கும். அதுலேருந்து வெளியும் வர முடியாமல் நான் சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து கஷ்டப்பட மீன்ஸ் ஜாலியாக இருக்கும் அது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன திரும்ப காதில் விழுந்தது, ஓ இவங்க அபியாசியா இல்லைன்னா அது என்னமோ சொன்னாங்களே, ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க இதில் வேறு எதுவோ பேர், அது ஒன்றும் நான் ப்ராக்டிஸ் பண்ணல, அந்த பேர்ஸ் மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏய்யோ இருடா அவங்க கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குன்னு ஒரு பையன் வாய்ஸு, ஏன்னா அந்த அப்சர்வேஷனை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் இந்த வாய்ஸ் எல்லாம். ஓகேவா, ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு மனசு சொல்லிச்சு அப்போவே. அதுக்கப்புறம் ஏன்னா வாய்ஸ் மாறுதில்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷம் எங்கள் பாப்பா சாரி ஆக்சுவலாக எங்கள் பாப்பா வந்ததுனால தான் நான் போயிட்டேன்.
அப்புறம் வந்து சரின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக நான் வந்து எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோடனே பார்த்தோன்னே அவங்க என்னை பார்த்தாங்க. நான் அங்கே சேரில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த திவானில். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நடுவில் டீப்பா மாதிரி இருந்தது. இங்கே ஒரு திவான், அங்கே ஒரு திவான். என் ட்ரெஸ்ஸு கலரில் மேட்ச் ஆகுது. சரி, அது இன்னும் ஹாப்பியானதுனால அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் வீடியோவில், தாஜி மாஸ்டருக்கு வந்து ப்ளூனால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஏன்னா நான் ஒரு பர்த்டேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ப்ளூ கலரு அந்த லைட் க்ரீன் கலரில் தான் அவர் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணார். ஸோ நான் கெஸ் பண்ணிட்டேன், அவருக்கு வந்து ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். சில டைம் இந்த மாதிரிலாம் கூட கரெக்டாக கெஸ் பண்ணுவேன். அப்புறம் நிறைய பேருக்கு மைண்ட் ரீடிங் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் டேலண்ட் அப்பப்போ நிறைய வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி, அப்போ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. கண்டிப்பாக அவர் உட்காந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளும் உட்காரலாம் சொல்லிட்டு அதான் பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல மனசு. ஸோ அதனால் நான் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அதான் தியானம்லாம் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது பார்த்தேன், இவங்க என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் பெரிய வாலண்டியரு. அதுக்கப்புறம் நான் என்ன கழுத்தை பார்த்தேன். அவங்களோட அந்த டேகு பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்கும். அதை வச்சு தான் கண்டுபிடிப்பேன் அவங்க வந்து அடுத்தடுத்த லெவல் வாலண்டியர்ஸ்னு. ஸோ அவர் மட்டும் என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தார். எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு 4 பசங்க வந்தாங்கள்ல, அவங்க வந்து கம்முன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, அவங்க பார்த்த பார்வையே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்தது. சரி, என்னென்ன அது இப்படி பார்க்குறாங்களே, சரி நம்ம ஏன் உட்காரணும், நம்ம இது மாதிரி எந்திரிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி தான் இருந்தேன். சரி, ஒரு ஸ்பீச் ஒன்று போடலாமே தான். அப்போ தான் அந்த ஸ்பீச்சில் அப்போ தான் போட்டுட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் வந்து அந்த ஒரு பொண்ணு உள்ளே வந்துட்டு, ஐயோ நான் இது தாஜி மாஸ்டருக்காக போட்டேன் அப்படின்ச்சு. எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு. என்னப்பா, நான் பாரு எவ்வளோ ஆசையாக போட்டேன்னு சொன்னோன்னே ரொம்ப சத்தியமாக சொல்கிறேங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு எப்படிங்க தெரியும், மக்களுக்கும் எப்படி தெரியும் அவர் வந்து உட்காந்தாரா உட்காரலையா? என்னோடய கெஸ் நான் பண்ணேன், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்தது, அதனால் நான் வந்து உட்காந்தேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா, அதை லாக்கை திறந்து விட்டுருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வரத்துக்கு மட்டும் திறந்து விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அப்போ எப்படி பப்ளிக் ஏன் விட்டீங்க? இப்போ நானும் ஒரு பப்ளிக் தானே, அப்போ என்னையே விட்டீங்க. நீங்கள் என்னையே விட்டீங்க நான் கேட்கக்கூடாது. அப்போ ஏன் எல்லோரையும் விட்டீங்க? அப்போ என்னையே விட மாட்டேங்கிங்க அப்படி நான் கேட்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் சொன்ன முடியுங்க, பாபுஜி மாஸ்டர் கிட்ட ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்தாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, கீழே வந்து ஒரு லேடி உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த சைடில் வந்து ஒரு பாய் உட்காந்துட்டு இருந்தார், கண்ணாடி போட்டிருந்தார். அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி உட்காந்துட்டு இருந்தாங்க, நல்லா பல்கியாக முழுக்குன்னு. அப்புறம் 2 குட்டீஸ் இருந்தாங்க. அந்த குட்டி பையன் என்ன பண்ணால், பாபுஜி மாஸ்டருக்கு வந்து அங்கே இருக்க ஃப்ளவர்ஸே வந்து எடுத்து இப்படி போட்டுட்டு இருந்தான். நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, யாராவது இந்த ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிவெஞ்ச் பண்ணணும், அவங்க நாசமாக போகணும், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படியே ஏதாவது கோவத்தில் சொன்னால் கூட மேக்ஸிமம் சொன்னது கிடையாது. அப்படியே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நேராக சாமிக்கு கிட்டே வந்துட்டு அம்மா அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீயே பார்த்துக்கோ சாமின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நைட் தூங்கும்போது எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுவேன், ஹார்ட் கிட்ட. அதுக்கப்புறம் இப்படி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல், ஓகேவா? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்தேன்னா, யாரெல்லாம் நான் ஹர்ட் பண்ணாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துட்டு அப்படியே கண்ணு வழியாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். உட்காந்து தியானம் பண்ணுற அந்த பொண்ணு சொன்ன அந்த 2 வார்த்தை என்னால் தாங்க முடியாமல், ஏன்னா அந்தளவுக்கு இலக்காரமாக நான் அவளுக்காக பண்ணேன், நீங்கள் உட்காந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி அதை சொல்லிச்சோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. நான் அப்பவும் ஜாலியாக தான் அந்த வீடியோ எடுத்தேன். 2வது வாட்டி அவங்க சொன்னபோது தான் அந்த கூட இருக்க பொண்ணு கம்முன்னு இருக்குது. இந்த பொண்ணு ஏன்னா அது பண்ணியிருக்கு. இப்போ நானும் ஆசைப்பட்டு தான் அவருக்காக பர்த்டேக்காக எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவங்களுக்கு அங்கே இருக்க வாலண்டியர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க. என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் இல்லை, சில பேர். ஃபோட்டோ போட்டுட்டிங்களே, உங்களோட பேரை போட்டுட்டிங்களே, உங்களோட இமெயில் ஐடியை போட்டிங்களே, எங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ஒரு புதுசு, அந்த ஸ்டூடெண்ட்டு. 2வது எனக்கு சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கள் அங்கிள் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணார். அதில் கூட டீசெண்டான ஃபோட்டோ தானே, நான் ஃப்ளவர் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. ஒரு குழந்தைங்க
ஒரு வந்து ஏதாவது ஃப்ளவர் கொடுத்தா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு கொஷின் எனக்கு கேட்கணும். ஏன்னா ஒரு வாலண்டியர்ஸும் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு வாலண்டியர்ஸ் கூட ஈக்குவலாக சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்போது நாங்கள் யார் பேச்சு கேட்க முடியும்? அப்போ மாஸ்டரெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவர் வந்து பப்ளிக்கில் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். அவர் வந்து அந்த தியானத்தை பற்றியும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மட்டும் தான் சொல்கிறாரே தவிர, எங்களோட ஆசிரமில் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, அது மாதிரி அவர் மென்ஷன் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, இங்கே வேணால் உட்காருங்க, இங்கே வேணால் அப்படி தானே சொல்கிறது. அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானும் உட்காந்து தியானம் பண்ணுறேன். அப்படியே கண்ணிலேருந்து அப்படி ஒரு அழுக மீன்ஸ் இப்படிலாம் நம்மளுக்கு அழுக வராதுப்பா. அதை எப்போவெல்லாம் அதெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டில் யாராவது நம்மளுக்கு ரொம்ப அடிக்கிறதோ ஏதோ பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு அப்படி ஒரு அழுவு வரும். இது வந்து வேறு மாதிரி அதான் சொல்லலை, ஹர்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது. அப்போது ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போது தான் மேலேருந்து மரத்துலேருந்து அந்த கிளையெல்லாம் வந்து விழுந்தது. அப்போ கூட வந்து பாபுஜி மாஸ்டரும் சாச்சாஜி மாஸ்டரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் அவங்க 2 பேர்கிட்ட தான் 2-3 நாளாக ரொம்ப பேசிகிட்டே இருந்தேன். இவர்கிட்டையும் பேசினேன். பட் இவருக்கு கேட்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் உயிர் இருக்குது, பட் நல்லா இருக்கணும். ஆனால் அவங்க வாலண்டியர்ஸோ பிஏஸோ யாருமே என்ன தான் பக்கத்துலேயே விடலையே. ரொம்ப ஹர்ட் பண்ணி தான் எனக்கு கெட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு அமுச்சு விட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து அது பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தனால தான் அவர் பர்த்டேக்கு, அது வேறு விஷயம், நான் அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படியோ நாங்கள் கொடுத்துட்டோம், அவரோட பிஆர் வாழ்க்கையோ யார்கிட்டையோ கொடுத்தோம். ஆனால் அது அவங்களுக்கு போய் சேராதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அங்கே இருக்கவங்க வந்து புதுசாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்க வந்து ரெகுலராக அங்கே வரவங்கெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு போகாது, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோம், போலியோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடியோ வச்சு எடுத்து போட்டலாம் அப்படின்னு தான் என்னோட எண்ணம்லாம். சரி ஓகே சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து இது மாதிரி ஒரே கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த கரெக்டாக நான் அழுது முடித்தோடனே அந்த பையன் வேறு பூ போட்டுட்டு இருந்தான் பாருங்கள். பூ போட்டோடனே அந்த கீழே உட்காந்துட்டு இருந்த அந்த ஆண்டி வந்து, ஆண்டியோ அக்காவோ, அவங்க வந்து அந்த பையனை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அந்த பையனும் அழகாக எடுத்தோன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அழகாக எடுத்தாங்கன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி பேச்சால் இல்லை, அந்த ஆக்ஷனாலே சொன்னாங்க. ஸோ எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் உடனே இன்னொரு வாட்டியாக அந்த கண்ணிலேருந்து தண்ணி வரும்போது, பயங்கரமாக தண்ணி வரும்போது மேலேருந்து நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ், ஏன்னா எப்பவுமே மேலேருந்து மழை தண்ணி வந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி, கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் அது மாதிரி வந்தோன்னே ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு இயற்கை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, கடவுளும் எனக்கு சோல்ஸும் ஹெல்ப் பண்ணும்போது, மனுஷங்களை பற்றி எனக்கு அவ்வளோவே வேண்டாம். மனுஷங்க நான் பார்த்ததில் இவ்வளோ வருஷத்தில் கால்வாசி தாங்க நல்லவங்க. இவ்வளோ சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வயசு வரைக்கும் நான் பார்க்குற வருஷத்தில் கால்வாசி தான். இப்போ எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது நான் தான், எனக்கு அப்புறம் யாருன்னு தெரியாது. எங்கள் பாப்பா இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து அந்த ஏஜ் நல்லா மாறிட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் எனக்கு எப்படின்னு தெரியாது. அது மாதிரி ஒரு ஃபேமிலிலேயும் இருப்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ண இந்த லைஃப்பில் இவ்வளோ தான் நல்லவங்கள பார்த்துருக்கேன், இவ்வளோ பெரிய கெட்டவங்கலாம் பார்த்துருக்கேன். அதுவும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க பார்த்தீங்களா, ஐயோ தாங்கவே முடியாது, அப்படி நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தண்ணி வந்துகிட்டே இருந்தது, ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பியும் தியானம் பண்ணலான்ட்டு தான், நல்லா எனக்கு கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லா அங்கே போய் சாஞ்சிட்டு நல்லா வச்சுட்டு நல்லா தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, கரெக்டாக எனக்கு வந்து பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அது எனக்கு நிறைய சாப்பாடெலாம் போடுறதுனால அது ஹெல்ப் பண்ணும் நிறைய டைமில். எனக்கு தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கடிச்சதுனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் முடியல, எனக்கு ரொம்ப வலி காமிச்சிச்சு. அதுக்கிட்ட பேசியே ஆரம்பிச்சிட்டேன், ஏன்டா என்னை கடிக்கிற அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் இப்படி தள்ளி விட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கண்ணு முழிக்கிறேன், அந்த ஃபோன் வந்துச்சு. ஸோ அங்கே எனக்கு கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்கன்னா, கொஞ்சம் கூட யாராவது இருந்தாங்கன்னா நான் பேசுவேன். நம்மக்கிட்ட நல்லா பேசினா நல்லா பேசலாம், நம்மக்கிட்ட ட்ரபிள் பண்ணவங்கிட்ட நான் போகவே மாட்டேன். எனக்கு ட்ரபிள் கொடுத்தாலும் நான் கடல்கிட்ட தான் வந்து சொல்லுவேன். அப்போ கூட என்ன சொல்லுவேன், அவங்க எனக்கு இது மாதிரி கஷ்டம் கொடுக்குறாங்களே, நீ ஏதாவது பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, எனக்கு கஷ்டம் கொடுக்காம பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேனே தவிர நீ நாசமாக போகணும், நீ நல்லா இருக்க மாட்டே,
அவங்க அப்படி இப்படின்னு இந்த நெகட்டிவாக பேசுவாங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பினா அவங்க தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணாங்களா, அவங்க சொன்னாங்க நான் இங்கே கேன்டீனில் இருக்கேங்க, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. அப்புறம் இது பார்க்குற டைம் கரெக்டாக 2 o'clock. ஆமாம் சாப்பிட்ணும்ல, தியானத்தில் உட்காந்துட்டா அப்புறம் என் வயிற்றுக்கு யார் சாப்பாடு கொடுத்தா தானே எனக்கு அடுத்த வண்டி ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசிட்டிவாக தான் போனேன். ஆக்சுவலாக அங்கே போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே இல்லைங்க, நான் எங்கள் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வரைக்குமே நான் வந்து எங்கேயாவது போய் திடீர்னு போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் இப்போ தாங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏங்கன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டதுக்கு எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்படி தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. காரணமே எனக்கு வந்து ஒரு ப்யூர் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எனக்கு அப்போல்லாம் மீனிங்கே தெரியாது. அப்புறம் இவரோட ஸ்பீச்லாம் கேட்க தான் என்னோட ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் பார்த்தா ப்யூர் ஹார்ட்னால் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டேன். சரி அந்த கதை விடுங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காத்தால பார்க்கணுன்னு மிஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, இந்த விசில்ஸ் வாஷ் பண்ணும்போது என்னை குளிர வைக்கிற அந்த நல்ல உள்ளங்களை பார்க்கணுன்னு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என் பர்த்டேக்கு 2-3 பேருக்கு நான் சாக்லேட் கொடுக்க பார்த்தேன். ஆனால் அவங்க அங்கே வரல, மேபி வந்துட்டு போயிருக்காங்களா இல்லை லேட்டாக வந்தாங்களா எனக்கு தெரியாது. 2 பேருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்க வந்தாங்க, ஆனால் என்னால் சாக்லேட் கொடுக்க முடியல, ஏன்னா நான் வாங்கலை. ஆனால் அவங்கள பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பி. அப்புறம் அவங்க என்னை இன்னும் ஹாப்பி ஆக்குனாங்க. இன்றைக்கி என்ன ஏன் டல்லாக இருக்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இங்கே இருக்க ஆளுங்க வந்து சில பேர்லாம் ரொம்ப ஹார்ட் பண்ணுறாங்க, அதுவும் மெயினாக இந்த வாலண்டியர்ஸு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, யாருமே வந்து பர்ஃபெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி இருக்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, அதுக்கு தான் இது பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு தத்துவ பாடல் பாடுவாங்க எனக்காக. ஸோ அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க சொன்னாங்க இது மாதிரி கிருஷ்ணர் வந்து ஏதோ கிருஷ்ணர் ஸ்டோரியே ஒன்று சொன்னாங்க, இன்னொன்று வந்து தத்துவ ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. அப்புறம் என்ன அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கச்சு. நான் சிரித்தோடனே அவங்கள வெல்கம் பண்ணேன். உடனே சிரித்ததோட வெல்கம் பண்ணுறது யாருங்க, அதுதான் வந்து மகாலட்சுமி. அதுதான் எனக்கே பிடிக்கும். எப்பவுமே சிரிச்சிட்டே இருந்தால் ஜாலியாக இருப்பேன். வரும்போது முன்னே இருந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வச்சுட்டு இருந்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன் அவங்கள. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக இது பண்ணோம். அப்புறம் பேசிகிட்டே இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எனக்கு தட்டு காயக்கூடாது, தட்டில் போட்டோன்னே சாப்பிட்டு முடிச்சிடணும், கதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அந்த சாப்பாடுக்காக தான் நம்ம எல்லோரும் உழைக்கிறோம். அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த சாப்பாடை டைமுக்கு சாப்பிடணும். டைம் மீன்ஸ் அந்த ஃபுல்லாக சாப்பிட்டுடணும் வைக்காமல். அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, தட்டு காயக்கூடாது, கை காயக்கூடாது. எல்லாமே எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது தான் நான் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுவேன். ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணலாம், அதனால மற்றவங்களுக்கும் சொல்லுவேன், ஏதோ என்னால் முடிஞ்சது. அப்போது அவங்க ஓகே வாங்க எல்லாம் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஜாலியாக வந்துட்டு அப்புறம் எப்பயும் போல் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி டயர்டாக இருக்கு படுக்கலான்னு போனால் சுத்தமாக இல்லைங்க. அதான் சொன்னேன், 6000 பேர் அங்கே இருக்காங்க, எப்படி எனக்கு அங்கே இடம் இருக்கும் தூங்குறதுக்கு? அங்கே ஃபுல்லாக ஒரு இடத்துல கூட இடமே இல்லை. நான் இடம் போடுறது சரி ஓகே ஃபைன் இடம் போடலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே என் மனசு சொல்லிச்சு, சரி நேராக போய் நீ பாபுஜி மாஸ்டரோட இந்த சைடு என்ட்ரன்ஸில் போய் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னா நான் அங்கே போய் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன். எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து அம்மா அக்காவும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஏன் இதுக்கும் அப்படி தான் சொல்லுவேன். கடை காலியாக இருக்கும், நான் போய் நின்றோன்னா ஈ மாதிரி முக்கியம். அப்போது என் மாமியார் சொல்லுவாங்க, ஏய் உன் ராசி அது மாதிரிடி, அதனால அப்படி தாண்டி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய ஜோசியர் எங்கள் ஃபேமிலி ஜோசியர் எனக்கு சொன்னதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நடந்திருக்கு. அதனால் அவரை எனக்கு பிலீவ் இருக்குது. ஆனால் மற்றவங்களும் எனக்கு பிலீவ் இல்லை, ஏன்னா நிறைய பேர் சொல்லி எனக்கு நடக்கலை, அதனால் பிலீவ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணேன், போயிட்டு என்னடா அது வள கொலக்கலை, நான் அப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இசட் வரைக்கும் முடிக்காமல் விட மாட்டேன். அதுதாங்க நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நான் எப்படியோ அப்படி தான் என்னால் இருக்க முடியும். என்னோடய ரோலை நான் தான் ப்ளே பண்ண முடியும்.
உங்களுக்காக நான் உங்களை மாதிரிலாம் மாற்றிலாம் பண்ண முடியாது. இதுதான் நான் இந்த டைலாக் கூட நான் கண்டுபிடிச்சது. ஓகே ஃபைன். அப்புறம் சரி சொல்லிட்டு நான் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே தெரிஞ்சவங்க எனக்கு கேட்டு என்ன இங்கே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, என்னன்னு ஒன்றும் இல்லை, என்னன்னு எனக்கு தெரியல, நான் ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்துன்ட்டு சொல்லலை, செய்களே காமிச்சோன்னே அவங்க கம்முனு போயிட்டாங்க. பார்த்தா ஒரு 10-15 நிமிஷத்துலங்க மாதிரி ஒரு கூட்டங்க, அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் எப்படியோ பார்த்து கரெக்டாக தாஜி மாஸ்டர் அப்படியே இப்படி வராரு, காரில் ஏறுறாரு, எதிர்க்கே நாங்கள் நிற்கிறோம். இது போகிறாதான் நம்மளுக்கு. ஃபஸ்ட் டே சைடு, செகண்ட் டே ஃப்ரண்ட்டு, தேர்ட் டேயும் ஃப்ரண்ட்டு. அவர் பார்த்தாரே இல்லையோ. தேர்ட் டேயில் வந்து செகண்ட் டேயில் வந்து ஆமாம், தேர்ட் டேயில் வந்து மார்னிங்கு ஒரு விஷயம் நடந்தது. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த தியானம் முடிச்சுட்டு நான் பேக் சைடு வழியாகவே வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் போனது. என்றைக்கு அது சாட்டர்டே ஈவினிங், ஏன்னா ஈவினிங்கில் ஆஃப்டர்நூன் எங்கள் பாப்பாவுக்கு நான் வந்து ஓப்பன் ஹவுஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அவளை வீட்டில் வந்து விட்டுட்டு இப்போ நான் அவசரமாக போனேன். அதனால வந்து போய் உட்காரும்போது லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அவரை தியானம் முடிச்சுட்டு அப்படியே நான் சரி சைடில் தானே உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு, டைமே ஒன்றும் ஆகலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா ஃபுல்லாகிடுச்சு, நிற்க கூட இடம் இல்லைனா பார்த்துக்கோங்க. நான் அந்த பேக் கேட்டுக்குவேன் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். சரி கிடச்ச இடத்துல உட்காந்துக்கலாமே அப்படின்னா அங்கே நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான் சரின்னு சொல்லிட்டு அங்கே. ஆனால் அந்த தியானம் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து பேசவே கூடாதுங்க. அங்கே எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் இல்லைங்க, நம்மளுக்கே அதுதானங்க டிஸ்டர்ப் ஆகும். அதனால் மற்றபடி தியானம்லாம் இல்லாதுன்னா யார் வேணால் என்ன வேணால் அங்கே ஜாலியாக இருந்துக்கலாம். ஓகே. அப்புறம் நம்ம ஏதாவது செலிப்ரேஷன்லாம் இருக்குன்னா அங்கே மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு தான் பண்ணணும். ஆனால் ஸ்டார்டிங் எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஆனால் நான் மட்டும் பண்ணிட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு கேட்டுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஏன் மண்ணை தான் உருணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே ஃபைன், நான் போயிட்டு இந்த சைடாக வந்துட்டு பார்த்தா தாஜி மாஸ்டர் இப்படியே வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கோன்னா அவ்வளோ கூட்டம் வேறு. நான் கஷ்டப்பட்டு எப்படியோ போய் நிற்கிறேன். இங்கே கொஞ்சோண்டு கேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு லேடி வந்து நின்னாங்க. அங்கே நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க சர்வ் பண்ணுறதுலாம். சரி அங்கே தான் ஆளுங்க தான், அப்போ அவங்க நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க. ஆனாலும் அவர் மேலே அவ்வளோ லவ் இருக்கிறனால தானேங்க வராங்க. எப்பவுமே ஒருத்தங்க மேலே ஓவர் லவ் இருந்தனால தான் வருவாங்க பார்க்குறதுக்கு. லவ்னா லஸ்ட்டு கிடையாது, இது உண்மையான ப்யூர் லவ், அஃபெக்ஷன், அதுதான். அப்புறம் நான் என்ன சொன்னேன், தள்ளுங்கன்னு அவங்க என்ன சொன்னாங்க. தள்ளினா அங்கே எனக்கு நிற்க கூட இடம் இல்லையே, அவங்க வேறு வெளியே போகணுன்னு சொல்கிறாங்களே கேமரா ஆளுங்க, அவங்களோட பிஏலாம். நான் அப்புறம் எங்கெங்கே போக முடியும், நீங்கள் வேணால் இப்படி கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி க்ராஸாக நான் வந்து இப்படி நின்றுட்டு இருந்தேன். அவரை என்னை இப்படி நிற்க வச்சுட்டாங்க. பரவாயில்ல, ஓகே ஃபைன், எல்லாருமே பார்க்கணும்ல அவரை, ஆசை இருக்கும் இல்லைங்க. அப்புறம் அதை இப்படி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க, பாப்பாவை காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி யாருமே அவருக்கு வழி விடவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அங்கிள், நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன், இடமே இல்லையா அங்கிள். இல்லைங்க, பாப்பாவை காட்டணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்கிறேன். அவர் வந்தார், இடம் விடலான்னு விட்டா உயர்ந்த மனிதனுங்க, தம்மட்டால் ஃபுல்லாக மறைச்சிட்டாரு. இப்படி நிற்கிறாரு. நான் இங்கே இந்த இடத்துல இப்படி நிற்கிறேன். எப்படிங்கன்னா என்னால் பார்க்க முடியும். நான் மாஸ்டர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன், மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர், எனக்கு தயவு செஞ்சு இந்த வாட்டி எப்படியாவது பக்கத்தில் நீங்கள் என்னை பார்த்தே ஆகணும், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறேன். அந்த பாப்பா ஆக்சுவலாக அப்படியே வந்துட்டு இந்த பாருங்க, அந்த ஆக்ஷனோட சொல்கிறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆக்ஷனோட தான் பேசுவேன். எல்லோரும் எங்கள் அத்தை மாற்றிக்கணுங்க, யார் மாதிரியும் நான் எல்லாம் சேர்ந்த கலவி. அதான் இப்படி வந்து பார்த்துட்டே இருக்காரு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு நேராக பார்த்துட்டு போனதால எனக்கு ஃபீலிங்காக இருந்ததா. இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படி பார்த்துட்டே இப்படி எத்தனை பேர் தான் பார்ப்பாரு, இல்லை பாவம் இல்லை, அவருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தார். என் சைடில் திரும்பவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த பாப்பா நிஜமாலே நான் அது ஒரு என்ன பேர் வச்சுன்னா வேர்ல்டு ஏஞ்சல் அப்படின்னு தான் நான் பேர் வச்சேன் அந்த இடத்துல. அது வந்து பயங்கரமாக
ஆனால் அழுதுது பாருங்கள். ஃபுல் அட்டென்ஷன் அவர் 100%ங்க. ஃபுல் அட்டென்ஷன். அந்த பாப்பா இல்லை இப்படி இப்படி அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாப்பா அப்படியே எக்ஸாக்டாக நான் இருக்கேன், அந்த பாப்பா இப்படி இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தானுங்க. இதோட வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு? ஐயோ, நான் தான் நினச்சேன், அப்பா நிஜமாலே அவன் பேசுறது மனுஷன் நீ கேட்குதோ இல்லையோ தெரில, சோலுக்கு கேட்குது. நம்மளுக்கு அதனால தானே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னை யார் காப்பாற்றுறாங்களோ இல்லையோ இந்த காக்கா என்னை காப்பாற்றும், என்னை காக்கா மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன் நான். என்னை பிடிச்சவங்க மட்டும் என்கிட்ட பேசுவாங்க, எனக்காக எல்லாம் செஞ்சு தருவாங்க. நான் இல்லை சொல்ல அதான் சொன்னேன், கால்வாசி பேர் தாங்க நல்லவங்க, முக்கால்வாசி பேர் கெட்டவங்க. அந்த கெட்டவங்களை விடுங்க. அப்புறம் பார்த்துட்டு இப்படி ஆசீர்வாதம்லாம் பண்ணோன்னு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. நான் அவ்வளோ ஹாப்பி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாப்பா கிட்டே போய் சொல்லிவிட்டு நான் அப்புறம் அவரெலாம் கிளம்புனதுக்கப்புறம் கூட நான் வந்து அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தேன் ஒரு இடத்துல. பார்த்தா அந்த பாப்பா எனக்கு பின்னாடி தான் அவங்க ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு யாருன்னா ரொம்ப ஹாப்பியாக என்னை மனசு குளிர வைக்கிற மாதிரி நடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணேன். அப்புறம் அவங்களுக்கு தேங்க் பண்ணோன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. அந்த பாப்பா முகத்தை பார்க்க முடியல. இது தூக்கி அவங்க அப்பா வர கொஞ்சிட்டு இருந்தாரா. பிங்க் கலரில் டாப்ஸு, பாவாடை சட்டை போட்டிருந்தாங்க, ஆரஞ்சு கலரில் பாவாடை. அதான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லம், நீ இல்லைன்னா சத்தியமாக மாஸ்டர் என்னை பார்த்துருக்கவே முடியாது. நினச்சி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்குமா? அதனால தான் நான் நினச்சிப்பேன், யாராவது என்னை ஹர்ட் பண்ணாங்களா, ஹர்ட் பண்ணிக்கோ, அப்படின்னா எனக்கு ஒரு நல்லது பின்னாடியே வரப்போகுதுன்னு இருக்கும். அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்களா, ஜாலியாக அப்படின்னு சிரிங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மண்டி அட்டிக்கோங்க, ஏதாவது பண்ணுங்க. ஏன் தெரியுமா, யாராவது நம்ம ஹர்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பின்னாடியே ஒரு ஹாப்பினஸ் வரப்போகுதுங்க. அதுதான் எனக்கு மார்னிங் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன்ல, என்னோடய அங்கே இருக்க நல்ல உள்ளங்கள் அவங்கெல்லாம் அதான் சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சொல்லிட்டு சரி ஓகே ஃபைன், அவங்கெல்லாம் ஹாப்பிலாம் தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாலியாக என் கூட கொஞ்ச நாள் என் கூடவே இருந்தாங்கள்ல, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல செல்ஃபோனில், அதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன். ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொன்னாங்க 2-3 பேர், ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன். எதுவும் என்ன என்கிட்ட வந்து ஹெல்ப்னு கேட்டால் என்கிட்ட செய்ய முடியும்னா செய்வேன்ப்பா, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் நான் சின்ன வயசுலேருந்து நான் சொல்லுவேன். அந்த வேர்ட் தான் அவரே சொல்லுவார்ல. ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது நம்ம அதே தானே பண்ணோம். அதுக்கப்புறம் சில பேர்லாம் இல்லைங்க, நீ எனக்கு என்ன செய்வேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்து நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன் நீ செய் அப்படின்வாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஹெல்ப்னு கேட்டால் ஓடிடுவாங்க. அந்த விஷயம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சரி நான் சொன்னேன், நான் ஒரு கொஷின் கேட்டேன், அவங்க ஆன்சர் பண்ணல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாகிடுச்சு மார்னிங்கு. அப்புறம் எனக்கு மனசு சொல்லிட்டே இருந்தது, நீ வேறு ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அவங்க வேறு மனசில் ஆசையை வளர்த்துருப்பாங்க, நீ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடு அப்படின்னு. சரி நம்மளுக்கு இது எல்லாமே இருக்குது, நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு எதுவும் என்னால் முடிஞ்சு பிஸ்கெட் நான் சொன்னேன். அவங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன், இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், எனக்கு வயிறுலாம் ஒன்றும் பண்ணல, ஏன்னா இது வந்து ஒரிஜினலாக அவங்களே பண்ணுறது, அது என்ன கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால் ஏதாவது ஒன்று தான் வாங்கி தருவேன், நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கோங்கன்னு. உங்களுக்கு நாங்கள் கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. அதை தான் நான் எங்கள் பாப்பாக்கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட சொல்லுவேன். எனக்கும் நான் அதான் சொல்லிட்டேன், கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே இருக்குது, இது மட்டும் கொடுத்தா போதும். அப்படின்னா என்னங்கன்னா டப்பு இருந்தால் போதுங்க, நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம சர்வே பண்ணிக்கலாம். மற்றபடி உடுப்பு இருக்கா இருக்குது, சாப்பாடு இருக்கா இருக்குது, தண்ணி இருக்கா இருக்குது, தங்க இடம் இருக்கா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க ரொம்ப அப்படி நம்மள ஒருத்தவங்க தேங்க்ஸ் சொல்லும் போது அதில் வர சந்தோஷம் இருக்கும் தெரியுமா, வா செம்மையாக இருக்கும் அது. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த ஹெல்பிங் மைண்டே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. காசு வந்து வேர் இஸ் த பார்ட்டி, எங்கள் வீட்டில் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிலலாம் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. பார்ட்டிக்கு கூட வேணால் கொடுக்க மாட்டானுங்க, ஆனால் பார்ட்டியில் போய் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, காசை ஊதாரிகமாக செலவு பண்ணுவாங்க. அதுதான் நான் எப்போவுமே சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். இதெல்லாம் என்னோடய ஓன் டைலாக்ஸு, நான் இப்போ கண்டுபிடிச்சது நேற்று நைட்டு. சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருப்பேன், ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போய் சும்மா இருந்தால் வேஸ்ட் ஆகிடும்ல லைஃபு. அதனால அம்மா சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாத, அவங்கெல்லாம் உனக்கு கடைசியில் ஒன்றும் தரமாட்டாங்கன்னு. எல்லாம் அம்மா சொன்னது அத்தனையும் எனக்கு நடந்ததுங்க, இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், நான் ஆக்சுவலாக அம்மா பொண்ணு. சில பேர் அப்பா பொண்ணுன்னு சொல்லுவாங்களே, நான் வந்து அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு 2 பேருமே. அவங்கன்னா ரொம்ப இஷ்டம் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னோடய லைஃப்பில் இருக்குது. ஸோ வந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். இப்போது எனக்கும் வாய்க்கு ரெஸ்ட் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா
தண்ணி குடிக்கணும். ஓகே, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்களும் போய் உங்கள் வேலையை பாருங்கள். பாய் பாய், டேக் கேர், தேங்க்யூ. இந்த ஹார்ட் அழகாக இருக்குல்ல, இதில் ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள், கண்டுபிடிங்க.